மாலை முரசு இறை நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மைகளை வழங்கப் போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மாத பலன்கள் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற செயல்பாடை பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே சூரியனை மையமாக வச்சு தான் எடுப்போம். அப்போ இந்த மாதத்தில் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, மேச ராசிக்கு 2ஆம் வீடான ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார். அதே போல் நம்முடைய சூரிய பகவான் நம்முடைய மிதுன ராசியில் தன்னுடைய பயணத்தை ஃபஸ்ட்டு தொடங்குவார். அதாவது ஜூலை 1 நம்முடைய சூரியன் மிதுனத்தில் இருப்பார். ஜூலை 17க்கு அப்புறம் நம்முடைய சூரிய பகவான் கடக ராசிக்குள்ளே சேர்ந்து பயணிப்பார். அதே போல் கடக ராசியில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் குரு, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கின்றன. சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாரு, 4ஆம் தேதிக்கு பிறகு கரெக்டாக நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளே கேதுவோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிடுவார். அதே போல் நம்ம புதன் பகவான் பார்த்திங்கன்னா வக்கரம் அடைந்து நம்முடைய மிதுன ராசிக்கு 8ஆம் தேதிக்கு மேலே வக்கரமாகி என்ன பண்ணுவார், கடகத்தில் இருக்க புதன் வக்கரம் அடைந்து ரிவர்ஸில் மிதுன ராசிக்கு தன்னுடைய சுய ராசிக்கே உள்ளே வந்துடுவாங்கிறத பார்க்குறோம். அப்போ கிட்டத்தட்ட இந்த கிரகமைப்புகளுடைய மாற்றங்கள் பெரிய மாற்றமாக இருக்க போகுது. அதே போல் நம்முடைய ராகு பகவான் எங்கே இருக்காருன்னா நம்முடைய கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தை தன்னுடைய பயணத்தில் போய் இருக்கார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த 27 ஜூலை 27 ரிவர்ஸில் என்ன பண்ணுறாரு, நட்சத்திர பாதத்தில் ரேவதியில் ரிவர்ஸில் வராரு. அப்போ இந்த மாதம் தான் கிட்டத்தட்ட 2 கிரகங்கள் வக்கரம் அடைகின்றன. ஒன்று புதன் பகவான், இன்னொன்று சனி பகவானுடைய வக்கரமும் இந்த ஜூலை மாதத்தில் தான் இயங்குகிறது என்று பார்க்குறோம். ஸோ உங்களுடைய லைஃப்பில் என்ன நடக்க போகுதுங்கிறத வாங்க பார்த்துருவோம். மேச ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அதாவது இந்த ஜூலை மாதத்துலையாவது ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சமாச்சும் எங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் போராடி இருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும். எங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு சரியான ஒரு கரெக்டான ஒரு நிலைப்பாடு கிடைக்குமா? போராட்டம் இல்லாத வாழ்க்கை இந்த ஜூலை முதலாவது நமக்கு இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு, அதாவது பொதுவாகவே கிட்டத்தட்ட ஒரு 2025 ஒரு ஜூலை மாதத்துலேருந்து மேக்ஸிமம் மேலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு மன அழுத்தம், கவலைகள். அப்போ அதுவும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 9 மாத காலமாக, ஏற்கனவே நம்ம வீடியோ சொல்லியிருக்கோம், நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 9 மாத காலமாக தலைவலி எல்லா விஷயத்துலையும் தலைவலி. நீங்கள் எடுத்த அத்தனை விஷயங்களுமே நீங்கள் கரெக்டாக யோசித்து நிதானமாக செஞ்ச விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக போய்கிருக்கும்போது ஊடால சில நபருடைய குறுக்கீடுனால உங்களால் நிறைய தலைவலியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த கவலை தலைவலி இல்லாமல் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய மேச ராசி என்பதாகிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மிகப்பெரிய மாற்றம் இந்த ஜூலை மாதம் ஸ்டார்டிங்லேருந்து இந்த 2026 ஜூலையிலேருந்து நிறைய மாற்றங்களை நிறைய முன்னேற்றங்களை சந்திக்க போகிறீங்க. பொதுவாகவே நம்ம மேசராசிக்காங்கிட்ட ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது எப்படி சொல்லுவதுன்னா, நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, ஒரு ரத்தத்திலே ஊறியதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ரத்தத்தில் ஊறினது எப்போவுமே மிஸ் ஆகாதும்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் எந்த இடத்துலையுமே ஒரு வெளிப்படைத்தன்மை தான் மேசராசி. உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறது, மனசுக்குள்ளே வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு வெளிப்படையாக சிரித்து நடிக்கிறது. ஸோ அது மேசராசிக்கு செட்டே ஆகாது. அப்படி செட் பண்ணவும் நீங்கள் விரும்ப மாட்டீங்க. ஏன்னா பொதுவாகவே
டைரெக்டாக தப்போ சரியோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்ணை பார்த்து பேசு, என்ன பார்த்து பேசு அப்படிங்கிற ஒரு லட்சிய கோட்பாடு உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் நடந்துக்கிருவீங்க. அப்போ நிறைய இடங்களில் கரெக்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக தான் இருக்கணும். எது தப்போ சரியோ நம்ம மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்லிடணும்னு நினச்சி கிட்டத்தட்ட பல மேசராசிக்காரங்க அப்படியே இருக்கிற இடத்துல இருக்கீங்க. ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியல. ஆனால் உங்கள் கூட இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா விஷயங்களிலும் என்ன பண்ணுறது, இடத்துக்கு தக்கன மாறுறது. அது சொல்லுவாங்கள்ல, நிறம் மாறுறதுப்பா, அந்த எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அதே மாதிரி சூட்சமமாக நடந்துக்கிடுவான், அதனால அவன் வந்து வேறு லெவலுக்கு போயிட்டாம்பாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் உங்களை தள்ளி விட்டுட்டு உயர்ந்து போனவர்கள் நிறைய, உயரத்தில் போய் நின்றவங்க நிறைய பேர். ஆனால் நீங்கள் யாரையும் தள்ளி விட்டு பழக்கம் இல்லைங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய மிகப்பெரிய லட்சியம் இந்த மாதத்தில் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு மேசராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்க, இது கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும், இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது எப்படியாச்சும் நடக்கணும்னு நானும் முயற்சி எடுக்கேன், ஆனால் நடக்க மாட்டேங்க. அப்படி நினைக்கிற விஷயங்கள் அற்புதமான முறையில் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம், செயல்பாடுகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால இவ்வளோ நாட்களாக நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுக்காக பொருளாதாரம் சார்ந்து எந்த விஷயமும் முயற்சி முழுமையாக எடுத்தது கிடையாது. எடுப்பீங்க, ஓரளவுக்கு உங்களால் கொண்டு போக முடிஞ்சிச்சு. ஆனால் என்னென்னா முழுமையாக கொண்டு போக முடியாமல் வேறு பக்கம் டைவெர்ட் ஆகிடுது. ஸோ இப்படி நிறைய விஷயங்களில் ஒரு பொருளாதாரத்தில் சிக்கலாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதத்துலேருந்து தன வரவுகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுடைய சிந்தனை இந்த ஜூலை 1லேருந்து இந்த மாதத்தோட இறுதி, ஜூலை மாதம் இறுதி வரை என்ன இருக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாரித்து தனக்கு தேவையான விஷயங்களை சேர்த்து வைக்கணும், தனக்கு பிடிச்சமான பொருட்களை வாங்கணுங்கிற முழு எண்ணத்துடன் நீங்கள் செயல்பட்டால் உறுதியாக மேசராசி என்பவர்களுக்கு நினைத்த விஷயங்கள் நினைத்த மாதிரி நடக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதேபோல் வேலையில் பல பிரச்சனைகள், வேலை கடை மாறிடலாமா, சேஞ்ச் பண்ணிடுவோமா அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலை வாய்ப்பு இடமுற்று இடம் மாறக்கூடிய யோகம்லாம் கிரக ரீதியாக கரெக்டாக இருக்குது. அதேபோல் மேச ராசியில் பிறந்த நம்முடைய பெண்களுக்கு தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவோ ஒரு அழுத்தங்கள், எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும் கரெக்டாக நீங்கள் ஒரு 80% பொறுமையாக இருந்திருப்பீங்க. ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது தான் உங்களுடைய ராசிக்காரனுடைய குணம் அப்படிம்பாங்கல்ல, அந்த செவ்வாயோட ஆதிக்கமும் சூரியனுடைய உச்சப்பவரும் உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, கோவத்தை வெளிப்படுத்தியிருப்பீங்க. ஆனால் அந்த கோவத்தை வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களை இப்போ வரையும் குத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தப்பு செஞ்ச அவங்க தன்னை உணராமல் அதை தப்பு செஞ்ச தட்டிக்கிட்ட உங்கள் மேலே குறை சொல்லுவாங்க. அதை பற்றி இந்த வட்டம் ஒரு கவலைப்படவோ வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெற போகுது. உங்களுக்குள்ளே உள்ள மன அழுத்தம், மன போராட்டம், மன கவலைகள் எல்லாமே ரிலீஸ். மேச ராசி பெண்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமும், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு மிக நல்ல உண்மையான உறவுகள், நட்பு உங்களுக்கு உதவி புரிவாங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்களுடைய பங்கு உறுதியாக உண்டுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரி சார், இவ்வளோ நல்லா சொல்லிட்டீங்க சார், இந்த மாதத்தில் அப்போ எங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாதா, இந்த ஜூலை மாதத்தில் நாங்கள் எதுவும் கவனமாக இருக்க வேண்டாமா அப்படின்னா, ஒரே ஒரு விஷயங்க, என்னை பற்றில ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒன்று, இந்த ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் யாருக்காவது பிரச்சனைனா கொஞ்சம் அவசரப்பட்டு நீங்கள் முந்திரி கொட்டை மாதிரி ஓடுறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி வேகமாக போகிறீங்க பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. சரியா? ஏன்னா ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கான ரெடியாக இருக்கார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் தான். அப்போ 2ல் உட்காந்துருக்கனால இந்த வாக்கு கொடுக்கறது, வேகமாக போய் உதவி செய்கிறேன்னு சொல்லி போய் நின்று அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை போய் ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம கூட இருந்தவங்க தானே, நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க தானே சொல்லி அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. அது இந்த புதியதாக வரக்கூடிய உறவுகளிடம்
நம்முடைய மேசராசி அன்பர்கள் உறுதியாக இந்த ஜூலை மாதத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும்ங்கிறது தான் கிரகத்துடைய தன்மை. ஸோ உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டுங்க, முருகப்பெருமாளை பிடிச்சிக்கோங்க. நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு முருகனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உண்டு. யாரெல்லாம் முருகனை மிக மிக அதாவது ரத்தத்தில் ஊர்ன ஒரு செயல்பாடாக விரும்புகிறீங்களோ நேசிக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய கமெண்ட்ஸில் உங்கள் பதிவை கொடுங்க. ஸோ அதே போல் நீங்கள் முருகனை அப்பாவாக நினைக்கிங்க அப்படின்னாலும் என் அப்பன் முருகன் சொல்லி கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? உங்களுடைய கமெண்ட்ஸ் முருகனுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு, ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான நல்ல விஷயங்களுக்கும் முதல் படிக்கட்டாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு படிக்கட்டாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கிரகங்கள் வலிமையை கொடுக்கிறது என்பது உண்மை. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்கார். உங்களுடைய ராசியின் அதிபதியோ இந்த மாதம் தொடக்கத்தில் கிட்டத்தட்ட 4ஆம் தேதி வரை எங்கே இருக்கார்? நம்முடைய கடகராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவோடு இணைந்த சுக்கிரனாக செயல்படுறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நடக்குன்னா செவ்வாய் பகவான் ராசியில் இருக்கனால இவ்வளோ நாட்களாக உங்களை ரிஷபராசினா எப்படியா ஏமாற்றிடலாம், ரிஷபராசினா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, இவங்களுக்கு அதிகமாக கோவம் வராது அப்படின்னு உங்களை யாரெல்லாம் தப்பாக கணக்கு போட்டாங்களோ அந்த தப்பாக கணக்கு போட்ட அத்தனை பேருக்கும் சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு உங்களுடைய மனதில் ஒரு உள்ளுணர்வோடு ஏற்பட போகுதுங்கிறது உண்மை. அதுபோல் உங்களை அன்பினால் பாசத்தினால் கட்டி போட்டு உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா இங்கே செவ்வாய் வேலை பார்க்க போகிறாரு. உங்களை செதுக்குனவங்கள நீங்கள் வச்சு செய்யக்கூடிய காலம். ஓகேவா? இவனால் மனசில் ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு, என்னடா நம்மளும் எவ்வளோ பொறுமையாக போகிறோம், பட் நம்ம ஒரு லிமிட்டை தாண்டி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த வட்டம் உங்களை யாரும் அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்கள் இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே செய்ய போகிறீங்கிறது உறுதி. அதேபோல் கிட்டத்தட்ட இந்த 4 நாட்களில் இந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 4ஆம் தேதி எண்டுக்குள்ளே உறுதியாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் ஜூலை 1லேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி நல்ல விதத்தில் ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கலாங்கிறத பிளான் போட்டு வச்சுக்கோங்க. நம்மளுடைய காமெடி ஆக்டர் வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, பிளான் போடாமல் எந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு. அது காமெடி, சரியா? இது என்னது உங்களுக்கு ரியலாக இருக்க போகுது, அது ரீல், இது ரியல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை உணரக்கூடிய உங்களுடைய செயல்பாடு சிறப்படைய போகுது. உங்களுடைய சீன்னவங்களுக்கு சிங்கமாக இருக்க போகிறீங்க, உங்களை நேசிக்கிறவங்களுக்கு நீங்கள் தங்கமாக இருக்க போகிறீங்க. இவ்வளோதான் வித்தியாசம். இந்த வட்டம் உங்களை சீண்டுனாங்கன்னா நீ சிங்கம்தான், உங்களை நேசித்து ரியலாக இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய தங்கமாக அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்க போகிறீங்கிறது உண்மை. உங்களுடைய ஆசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அற்புதமாக நடக்க போகுது. இதில் எப்பொழுதுமே எனக்கு என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசிக்காரங்க என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, இந்த நிம்மதி கிடைக்குமா, மனசார நாங்கள் எவ்வளோ நிறைய பேருக்கு உதவி செஞ்சிட்டோம், அதாவது உதவி செஞ்சுப்பார் உன்னுடைய வாழ்க்கையோட அர்த்தம் புரியுனாங்க. ஆனால் நான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிட்டேன், ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்னோட உதவியை பெற்றுட்டே என்னையவே முதுகில் குத்துறாங்களே. அப்போ உதவிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ரிஷபராசிக்காரங்க கஷ்டத்தை சந்திப்பீங்க, பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க, போராட்டத்தையும் சந்திச்சிருக்கீங்க. ஆனால் இந்த எண்ட் ஆஃப் பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது உறுதியாக உங்களுடைய ஒரு நல்ல குணத்துக்கு,
உங்களுடைய ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறேன்னா, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, நம்மளால் யாரும் கலங்கிடக்கூடாது அப்படின்றக்காண்டி நீங்கள் விட்டு கொடுத்து போன ஒரே ஒரு செயலுக்காக உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளால் கடைசி பாயிண்டில் ஒரு திருப்பம் ஏற்படும். நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய பாக்கியம் தான் கிரக ரீதியாக ஏற்பட்டிருக்கும். ஸோ அதே தான் இந்த மாதமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவேன். ஒரு லைஃப் டேர்னிங் அப்படிம்போம்ல, அந்த லைஃப் டேர்னிங் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே போல் இந்த மாதத்தில் தான் ரெண்டு விஷயம் நடக்க போகுது. உண்மையான பாசத்துக்காக, உண்மையான அன்புக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த நீங்கள் உண்மையான பாசத்தை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்கள்கிட்ட போலியாக நடித்தவர்கள் உங்களை விட்டு போயிருப்பாங்க. உங்கள்கிட்ட உண்மையாக பாசம் கொடுக்கக்கூடியவங்க, உண்மையாக உங்களை நேசிக்கக்கூடியவங்களுடைய அன்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் உறுதியாக நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க போகிறீங்க. அதே போல் ரிஷபராசி என்பவர்களை யாரெல்லாம் தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, தங்க நகை பேங்கில் அடகு வச்சுருக்கு, அதை மீட்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, உறுதியாக அதற்கான செயல்பாடுகள் உங்களுடைய ராசியின் அதிபதியோட துணையோடு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. சரியா? அதே போல் நம்ம ரிஷபராசி பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடித்தமான உறவை, அதை சொல்லுவோம்ல, மாமா பைக்கில் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று ரிஷபராசி பெண்ணாக இருந்தால் உங்களுடைய மாமா வண்டியில் வச்சு கூப்பிட்டு போவீங்க. அதே ரிஷபராசி ஆணாக இருந்தால் உங்களை உங்கள் மனைவி, உங்களுடைய காதலி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய உறவு, பிடித்தமான உறவு உங்களை பைக் ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் லாங் ட்ரைவ் பைக்கில் சேஃப்டியாக போயிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு, அதாவது ஹெல்மெட்லாம் போட்டு நல்லா பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஓகேவா? சரி, இந்த மாதத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்கே, இவ்வளோ நல்ல விஷயம் நடக்கே, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் எங்களுக்கு கொஞ்சம் சின்ன மன வருத்தம் இருக்கே, இது சரியாயிருமாம்னா உறுதியாக உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை உறுதியாக இந்த மாதத்தில் சரியாகக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. உங்கள் சுயஜாதம் வலுவாக இருந்தால் ரொம்ப அந்யோன்யமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ திருமணத்தை முடிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிரக ரீதியாக என்ன இருக்குது, சூப்பராக இருக்குது. வீட்டில் ஒரு சுப செலவு உண்டு, அது நல்ல சுப செலவு, அற்புதமான சுப செலவு, உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கிரக ரீதியான உண்மை. நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசிக்காரங்கிட்ட இந்த பணத்தை சேமிக்கிற ஒரு செயல்பாடு ரொம்ப குறையும். உங்கள் கையில் ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு கண்கலங்கி நின்னாங்களோ, இல்லை ஒரு மனம் வருத்தப்பட்டு பேசிட்டாலோ பட்டுன்னு உங்கள்கிட்ட இருக்க காசு தூக்கி கொடுத்துருவீங்க. உங்களுக்கு கரண்ட் பில்லு கட்ட வச்சுருப்பீங்க, உங்களுக்கு வீட்டு தேவைக்கான வச்சுருப்பீங்க. ஆனால் அவங்களுடைய கவலை உங்கள் மனசை ஒரு டிஸ்டர்ப் பண்ணும்போது நமக்கு அப்புறம் பிரட்டிக்கிடுவோம் அப்படின்னு அவசரப்பட்டு ரூபா கொடுப்பீங்கள. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செய்யுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட சில பேர் கொஞ்சம் ஃபீல் பண்ணாலே நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருங்கிற நினச்சிட்டு சில பேர் நடிக்காங்க, பல பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாரையும் நம்பாதீங்க. ஓகேவா? இந்த மாதத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்காகன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது, என்னென்ன எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேற போகுது, எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஸ்டார்டிங்கில் அமர்ந்திருக்கார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கண்களால் பேசக்கூடிய நீங்கள், கற்பனையால் பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நீங்கள், உங்களுடைய வேலை சார்ந்த உங்களுடைய வேலை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அதுபோல் உங்களுடைய ஒரு குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், கவனம் செலுத்துறது ரொம்ப குறையும். மற்றவங்களுடைய
செயல்பாடுகளுக்கு அதிக அக்கறை கொடுத்துட்டு, அதிக கவனம் கொடுத்துட்டு உங்களை நீங்களே தொலைத்த காலம் இன்று முதல் முடிவடைகிறது. உங்களுக்காக நீங்கள் அற்புதமாக வாழக்கூடிய காலம் இந்த ஜூலை மாதம் தொடங்குகிறது என்பது உண்மை. வேலை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உறுதியாக அது மாற்றப்படும். உங்களுடைய வேலையில் எவ்வளவோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்குல்ல. நீங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா வேலைக்கு ஃபுல் இன்வால்மெண்ட் கொடுத்தாலும் கூட இருக்கவங்களையும் சேர்த்து கூட்டு போனிக்கிங்க பார்த்தீங்களா, அதனாலேயே உங்களுடைய வேகம் குறையுது, உங்களுக்கான அங்கீகாரம் குறையுதுங்கிறது தான் உண்மை. ஸோ அப்போ நிறைய மிதுன ராசிக்காரங்க இப்போ இருக்க வேண்டிய லெவலே வேறு லெவல், நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் வாழக்கூடிய நீங்கள் யாரை உயர்த்தி விட்டீங்களோ அவங்க மூலமாகவே என்ன பண்ணுறீங்க, இறக்கப்படுறீங்கிறது உண்மை. இறக்கமும் படுறீங்க, இறங்கப்படுகிறீங்க. ஒரு நல்ல நிலைக்கு போக வேண்டிய நீங்கள் கீழே இறங்குறீங்க, நீங்கள் உயர்த்தி விட்டவங்க உங்களை தள்ளி விட்டு மேலே போயிடறாங்க. ஸோ இந்த நிலை இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக மாறி மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இந்த ஜூலை மாதம் கிரக ரீதியாக உறுதியாக இருக்க போகுது. இந்த மாதம் தொடக்கத்தில் 8ஆம் தேதி வரையும் புதன் பகவான் என்ன பண்ணுறாரு, ராசியில் அமர்ந்திருக்கார். ராசிக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். 8ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, வக்ரமாகி ராசிக்குள்ளே வரார். அப்போ என்ன விஷயம்லாம் நடக்க போகுதுன்னா, நீங்கள் யாருக்காக பணம் கொடுத்து உதவி இருப்பீங்களா, யாருக்காக இல்லை நிறைய பேர் கொடுத்து உதவி இருப்பீங்க. என்னை பொறுத்தவரை மிதுன ராசி உதவி அப்படிங்கிற செயல்பாடில் வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதுங்க மாதிரி அந்தளவுக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்சு கடைசியில் உங்கள் லைஃப்பை தேடிக்கிறீங்க. ஸோ நீங்கள் செஞ்ச ஒரு நிறைய நண்பர்களில் ஒரு சில நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல உதவிகள் செய்யக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுங்கிறது உண்மை. அதாவது நீங்கள் செஞ்ச நல்ல விஷயம் உங்களுக்கு இப்போ நல்ல அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக வரப்போகுது. அதேபோல் அரசாங்க வேலையில் வேலை பார்க்குற நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு, அதேபோல் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குற உங்களுக்கு, அதேபோல் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. என்னை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரங்க யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ ஜூலை 17க்கு அப்புறம் உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இவ்வளோ நாட்களாக உங்களை யாருமே மதிக்கலை, யாருமே கொஞ்சம் கூட கேர் பண்ணலைன்னு சொல்லி யோசித்த நீங்கள் இனிமேல் உங்களை எல்லாரையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடை நீங்கள் மாற்ற போகிறீங்க. அதை எப்படி சொல்லணும்னா, பேச்சை குறைச்சி செயலில் இறங்க போகிறீங்க. இதான் உண்மை. ஸோ அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. வேலை தேடிக்கொண்டிருக்கிற நம்முடைய மிதுன ராசி என்பர்களாய உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். சார் இல்லை சார் வேலையெல்லாம் தேடலை, வேலையில் நிறைய பிரச்சனையை சந்திக்கும், அப்படியே ஒரு டிப்ரெஷனை உண்டு பண்ணுறாங்க சார், கண்ட்ரோல் பண்ணிட்டு வேலை பார்க்குறோம். வேலையை பார்க்குறதுக்கான மிகப்பெரிய நோக்கமே என்னுடைய குழந்தைகளுக்காக, என்னை நம்பியிருக்க என்னுடைய ஃபேமிலிக்காக. நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அந்த அழுத்தம் போயிடுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் உறுதியாக நிறைவேறப்போகுது. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு செயல்பாடு கிடைக்க போகுதுங்கிறது உண்மை. உங்களுடைய உள்ளத்திலும் சரி, உங்களுடைய இல்லத்திலும் சரி மகாலட்சுமி வாசம் செய்ய போகிறாள்ங்கிறது பார்க்கும். அதாவது என்ன சொல்லுவோம்னா, காளிம்பல மகாலட்சுமி அடிக்க போகிறாங்க. சார் எந்த மகாலட்சுமி சார்னு கேட்கக்கூடாது, சரியா? நான் சொல்கிறது இறை அருள் மிகுந்த அற்புதமான பொன்பொருள் சேர்க்கையை கொடுக்கக்கூடிய நம்முடைய தாயார் மகாலட்சுமி உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தியாக உங்களை உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. அதே போல் உங்களை ஏமாற்றுறவங்களுக்கு, உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு சரியான பாடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்க போகுது, சரியா? இவ்வளோ நன்மைகள் இருக்கே, நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், ஏதாவது விஷயங்களில் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கலாம். உங்களுக்கு பொருளாதாரம் பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய பாக்கியமாக இருக்குதுன்னு நம்ம சொன்னோமா, இந்த மாதம் அந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போதா? ஸோ அப்போ நீங்கள் எங்கேயா சின்னதாக
அளவு கொஞ்சம் பெரியதாக கடன் வாங்கினீங்கன்னா சரி கடனை கொடுத்துருவோம், அக்கடை கொடுத்துருவோம், சார்ட்டை கொடுத்துருவோம், அண்ணன்ட்ட கொடுத்துருவோம் சொல்லி ஒரு கடனை அடைக்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னா கடனை அடைக்கிறது நல்லது. ஏன்னா உங்களை பொறுத்தவரை கடன் இருந்தால் நிம்மதியாக தூங்க மாட்டீங்க. நீங்கள் நல்லா தூங்கியிருந்தீங்க, கடன் வாங்கினது தூக்கமே போச்சுன்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் கடனை அடைக்கிறது நல்லது இந்த மாதம். ஆனால் என்ன கரெக்டான எவிடன்ஸ் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. சார் நீங்கள் ரூபா கொடுத்துட்டு போங்க, நான் நீங்கள் கொடுத்த செக்லிப் அப்புறம் தரேன், சார் நீங்கள் ரூபா கொடுத்துட்டு போங்க, உங்கள் டாக்குமெண்ட் அப்புறம் தரேன் யாராவது சொன்னால் தயவுசெய்து அவசரப்பட்டு கொடுத்துட்டு வந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, சொல்லி வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் பணத்தை கொடுக்கவே இல்லைன்றுவாங்க. அதனால் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு தான் பணத்தை கொடுக்கணும். ஸோ இதில் கவனம். அதுபோல் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை வெளிப்படைத்தன்மையாக சொல்லிக் கொடுக்கீங்களா, அதில் கொஞ்சம் யாருக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். சரியா, லாபம் இரட்டிப்பாக வரும். ஆனால் என்ன பண்ணணும், பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்கான விஷயத்தை திட்டமிடணும் மொதல் விஷயம். ரெண்டாவது, பைக் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பைக் ட்ராவல் பண்ணணும். அதுவும் தாய்மாமா உறவுடன் பைக்கில் ட்ராவல் பண்ணக்கூடிய நம்மளுடைய மிதனராசி சிறு வயதுலேருந்து பெரிய வயது வரை உள்ள உறவுகள் கட்டாயமாக நல்லா வண்டியை என்ன சொல்ல பிடிச்சிக்கணும், பாதுகாப்பாக போகணும். ஸோ குழந்தைகளை கூட்டு போகிறவங்களும் பாதுகாப்பாக கூட்டு போங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் கிரக ரீதியாக கிடைக்க போகுது. தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய முன்னேற்றத்தை, நிதி நிலையில் பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் அற்புதமான செயல்பாடுகள் நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. கடக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா, இந்த மாதம் அதாவது இந்த ஜூலை மாதம் கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு போராட்டமாக இருந்துச்சோ, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் ஒரு அழுத்தமாக இருந்துச்சோ, அதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்க போகுது. அதாவது பல நபர்களுக்கு, உறவுகளுக்கு, பல நண்பர்களுக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுத்தீங்க, வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தீங்க. எப்படி வாழணும், எப்படி கஷ்டப்படாமல் வாழணும் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷத்துக்குள்ளே அப்படியே மாற்றி போட்ட வாழ்க்கையாயிடுச்சு. ஏன்னா கடகராசி என்பதாகிய நீங்கள் பாசத்துக்கு, அன்புக்கு, அக்கறைன்னு வச்சு ஏகப்பட்ட ஒரு சூழ்ச்சிக்குள்ளே மாட்டி உங்களை நீங்கள் தொலைச்சதுனால இந்த 7.5 வருஷத்தில் உங்களுக்கு பல பேர் பாடம் சொல்லி கொடுக்கன்னு சொல்லி உங்களை படுத்துனாங்கள்ல, அந்த படுத்தின செயல்பாடு எல்லாமே காணாமல் போய் நீங்கள் யார்கிட்டையும் பாடம் கற்றுக்க தேவையில்லை. மீண்டும் எழுந்து வந்தேன் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரின்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மீண்டும் உங்களுடைய வாழ்க்கை பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு பல பேருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக மிகப்பெரிய அற்புதமான செயல்பாடு ஒரு கிரகங்களுடைய தன்மை ரீதியாக உங்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒன்று, ஃபஸ்ட்டு குரு பகவான் ராசிக்குள்ளேயே உட்காந்துருக்கார், உச்ச குருவாக உட்காந்துருக்காரு. அதே போல் ஸ்டார்டிங்கில் வந்து சுக்கிர பகவான் குருவோடு இணைந்த சுக்கிரனாக 4ஆம் தேதி வரையும் இருப்பார். அதுக்கடுத்து புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் தேதி வரையும் உங்களுடைய ராசியில் தான் வந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் வக்கரமாக என்ன பண்ணுறாரு, ரிவர்ஸில் போகிறாரு. இங்கே 17ஆம் தேதி வரையும் சூரிய பகவான் ராசியில் 12ல் இருந்த சூரிய பகவான் 17ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, ஜம் பண்ணி உங்கள் ராசிக்குள்ள வர. அப்போ 4 கிரகங்களுடைய செயல்பாடு ஒரு பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு சந்திக்கக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய தன்மை அற்புதமாக இருக்குது.
இந்த மாதத்தில் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஜஸ்ட் வரும். ஆனால் ஒவ்வொரு தடுமாற்றத்தையும் தூக்கி அப்படியே விளாசிட்டு ஜம்மனி ஹை லெவல் ஸ்பீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்கள் இயக்கப் போகிறீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. சரியா? அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தேவையற்ற உறவுகள் மூலமாக, தேவையற்ற நட்புகள் மூலமாக நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் நம்பின நம்பிக்கை எல்லாம் வீணாக போச்சுன்னு இருக்கீங்களா? ஸோ அந்த கஷ்டம் இனிமேல் உங்களுக்கு கிடையாது. அதுபோல் உங்களை ஏமாத்தின உறவுகள் கட்டாயமாக இப்போ உணர்வாங்க. ஆஹா, ஒரு நல்ல உள்ளத்தை, ஒரு நல்ல பாசக்கார உறவை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு உங்களை யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடில் ஒரு மாற்றம் ஏற்படும். சரியான ஒரு எதிர்பார்ப்புன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், அது யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களை ஏமாத்துறவங்களுக்கு கட்டாயமாக உங்களை பற்றி புரிய ஒரு நாள் வேணும்ல. உனக்கு என்னை பற்றி புரியும், சரியா, அப்போ நீ ஒரு வருந்துவ அப்படிங்கிற ஒரு மன எண்ணத்தில் இருந்துப்பீங்க. வெளிப்படையாக கூட சொல்ல மாட்டீங்க. ஏன்னா வெளிப்படையாக சொல்லி அது தேவையில்லாமல் அவங்கள கஷ்டப்படுத்திடுமேன்னு சொல்லி மனசுக்குள்ளே நீங்கள் என்ன எண்ணம் இப்போ நிறைவேற போகுது. உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் கொடுக்கிறது என்பது உண்மை. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்போ உண்டாகும். எவ்வளோ நாட்களாக நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் தடுமாற்றம் இருந்திருக்கும், ஒரு குழப்பம் இருந்திருக்கும். நீங்கள் தெளிவாகவே இருந்தாலும் உங்களை குழப்பத்துக்குனே ஒரு கூட்டம் இருந்திருக்கும். ஸோ இந்த நிலையிலேருந்து மாறி நீங்கள் உங்களையே என்ன பண்ண போகிறீங்க, அப்சர்வ் பண்ண போகிறீங்க. அதாவது கண்ணாடியை பார்த்து நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்களை நீங்கள் நடத்தி முடித்து அதன் மூலமாக கிட்டத்தட்ட நிறைய உறவுகள், நிறைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் உண்டு. சரியா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, அரசாங்கம் சார்ந்த வேலைக்காக காத்திருப்பவர்கள் அல்லது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கிரகங்கள் ரீதியாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உணரப்போகிறீர்கள் என்பது உண்மை. அதாவது பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோம், நான் எவ்வளோ உதவியாக இருந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் யாருக்கும் உபத்திரமாக இல்லை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நான் யாருக்கும் துரோகியாக இல்லை, யாரையும் ஏமாத்தலை அப்படிங்கிற வசனம், ஒரு கருத்துக்கள் ஒரு இடத்துல ஒரு கேள்வி உதயமாகுதுன்னா, ஒரு விஷயங்கள் செயல்படுதுன்னா, அந்த இடத்துல கடகராசிக்காரங்க இல்லாமல் நடக்காது. ஏன்னா நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க, பொதுவாக யாரையும் ஏமாற்றவும் தெரியாது, சரியா, யாருக்கும் சூழ்ச்சி பண்ணவும் தெரியாது. ஆனால் ஏமாறுறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அந்த அன்பு கட்டுப்பட்டு, அவங்களுடைய பாசத்துக்கு கட்டுப்பட்டு எப்போ நீங்கள் உங்களை உள்ளடக்கி கொண்டு போகிறீங்களோ அப்போவே நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கிரகம் கொடுத்தது. சரி, இப்போ இந்த மாதத்தில் நான் வேலைக்கு ட்ரை பண்ண கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்கு முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண பாக்கியம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஸோ அப்போ ஜூலை மாதத்தில் உங்களுடைய என்ன சிந்தனை நீங்கள் வைக்கிங்களோ, வேலை, தொழில் அல்லது உங்களுடைய திருமணம் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம், எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஜூலை 1லேருந்து உங்களுடைய தேவையை நீங்கள் எழுதி வைக்கிங்களோ அந்த தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய தன்மையில் கிரகத்துடைய வலிமை சூப்பராக இருக்குது. சார் இவ்வளோ நன்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க சார், ஏதாவது ஒரு விஷயங்களை கவனமாக இருக்கணுமா அப்படின்னா, என்னையை பொறுத்தவரை வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை கவனமாகணும். ஒன்று, வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கட்டாயமாக கவனம் செலுத்தும். அசால்ட்டாக வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடாது, சரியா? ஏன்னா உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் மேலே அன்பு வைக்கிறாங்க, அதிகமாக பாசம் காட்டுறாங்க அப்படின்னு நினச்சி ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனம், சரியா? அவசரப்படாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ என்னையை பொறுத்தளவு கரெக்டான விஷயங்களை நம்பிக்கையோடு பண்ணிட்டீங்கன்னா, சரியான விஷயங்களை
உங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, கவலைப்படாதே சகோதரா, உன்னுடைய வாழ்க்கையில் மாரியம்மா துணை இருப்பாங்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்களும் எல்லா விதமான நல்ல செயல்களும் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களாகிய நீங்கள் யார் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ, யார் யாரெல்லாம் பல பேருக்கு வேலை கொடுக்குறீங்களோ, அத்தனை விதமான அன்பர்களுக்கும் உங்களுடைய லைஃப்பில் பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை, மிகப்பெரிய நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இவ்வளோ நாட்களாக நீங்கள் வேலை பார்த்தீங்க, நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணாலுமே உங்களுடைய லாபம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். உங்கள் கூட இருக்கவங்களுக்காக நீங்கள் உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு அவங்க வாங்குகிற காசை விட உங்களுடைய லாபத்துடைய தன்மை ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஆனால் இந்த வட்டம் அப்படி கிடையாது. இந்த ஜூலை மாதம் உங்களுடைய ஒரு உண்மையான அற்புதமான அர்ப்பணிப்புக்கு ஏற்றவாறு கிரக ரீதியாக ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. ஸோ இதுக்குமே காரணம் கிரகத்துடைய வலிமை தான். இது எப்படி சார் எடுத்துக்கலான்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய ராசியின் அதிபதி எங்கே அமர்ந்திருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஜூலை 16 நைட்டு வரையும் 17 காலையில் வரையும் என்ன பண்ணுறாரு, அவர் மிதுன ராசியில் இருக்கார், லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். முதல் விஷயம். அடுத்து உங்களுடைய ராசியில் சுக்கிரன் 4 மேலே உள்ளே வந்துடுறார். சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு எத்தனாம் இடத்த அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனைகள் அப்படியே ப்ரஃபைட்டாக இந்த வேலையை விட்டு தொழிலை விட்டு எந்த பக்கமும் நகராது. ஏன்னா இவ்வளோ நாட்களாக என்னென்னா, நீங்கள் கரெக்டாக வேலை பார்க்கணும், கரெக்டாக தொழிலை கவனிக்கணும்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு தேவையில்லாத அதாவது அன்வான்ட் பிரச்சனைலாம் வரும். ஸோ அப்போ அடுத்தவங்க பிரச்சனை நீங்கள் தலையிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்களே தடை பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது. ஸோ அந்த நிலை மாறுது. அப்போ நீங்கள் உங்களுடைய முழு சிந்தனையும் தொழிலில், உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துறதுனால உறுதியாக பெரிய மாற்றங்கள், பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு நம்முடைய சுக்கிர பகவான் மூலமாக கிடைக்கப் போகிறது என்பது உண்மை. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஒரு மிகப்பெரிய கவனக்குறைவுனால் ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த பலபடியும் அந்த வாய்ப்பு வேணும்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த வாய்ப்பு நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணம் இந்த ஜூலை மாதம். அதேபோல் நீங்கள் யாருக்காக கடன் கொடுத்துருக்கீங்க, அந்த கடன் திரும்ப வரலை, தொழிலுக்காகவோ நட்புக்காகவோ நீங்கள் யாருக்கோ பணம் கொடுத்துட்டீங்க, அந்த பணம் வரமாட்டேங்கன்னு வருத்தம் இருக்குன்னா, நீங்கள் எவ்வளவோ கேட்டும் எவ்வளோ போராடியும் கிடைக்கலன்னு வருத்தம் இருந்துச்சுன்னா அந்த வருத்தம் மாறப்போகுது. உறுதியாக உங்களுடைய பொருளாதாரம் உங்கள் கையில் சேரக்கூடிய அற்புதமான பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்பட போகிறது என்பது உண்மை. சரி சார், நான் இப்போ மனதளவில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகினே, இது சரியாகுமா, இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஸோ என்னைய பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, நம்முடைய சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு 10 கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலமாக நிறைய மன அழுத்தம், சொல்லி மாளாத அப்படிம்போம்ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது உண்மை இல்லையா? ஸோ அந்த மன அழுத்தத்தினால நீங்கள் போராட்டம் அதிகம், நிம்மதியாக தூக்கத்தை கூட இழந்தீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்ட நீங்கள் இவன் மன அழுத்தத்தை தொட்டு இப்போ தான் அப்படியே கொஞ்சமாக விலகி வரீங்க. இப்போ தான் உங்களுக்கே புரியுது, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம மனசில் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டோம், நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள நம்ம நம்பினது நம்ம தப்பு அப்படின்னு நீங்கள் இப்போ உணர்ந்து புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஓடிக்கிருக்கு. நம்ம சரியான பாதையை நோக்கி போகிறோமா,
இல்லை நம்ம ராங் ரூட்டில் போய்க்கிருக்கோமா அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்குல்லவா? ஸோ அந்த நிலை எல்லாமே படிப்படியாக மாறிடும். உங்களுடைய முழுமையான ஆற்றல், முழுமையான செயல்பாடுகள் உங்களுக்கு கிரக ரீதியாக கிடைக்கக்கூடிய தன்மை இந்த ஜூலை மாதத்தில் சூப்பராக இருக்குது. அதுபோல் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கோம். சார், எங்களுடைய பார்ட்னரை புரிஞ்சுக்கல, எனக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்கள் மேலே அக்கறை காட்ட போகிறாங்க, உங்களை பற்றி புரிஞ்சுக்கிற போகிறாங்க. அதாவது அவங்க நினைக்கிற விஷயங்கள்லேயும் தவறுகள் இருக்குது, அப்போ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை என்ன பண்ண போகிறாங்க, அவங்க புரிஞ்சு அதனை மாற்றம் செய்து உங்கள் மேலே அக்கறை செலுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு சிறப்படையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. உங்களை எங்கே ஒரு தேவையான விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எங்கே நிராகரித்தாங்களோ, எங்கே உங்களுடைய செயல்பாடை எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அவங்க நல்ல நிலையில் இருந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ, அத்தனை விதமான நண்பர்களுக்கும் அத்தனை விதமான உறவுகளுக்கும் சரியான பாடத்தை கொடுத்து உங்களுடைய லைஃபோடைய பாடத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பல பேரோட லைஃப்பை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இனிமையான மாதம் தான் இந்த ஜூலை மாதம். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த பிரச்சனைக்கு இடமாற்றம் உண்டு. அதுவும் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு. இவெல்லாம் நீங்கள் உண்மையாக உழைச்சதுக்கான அங்கீகாரத்தை, நீங்கள் நேர்மையாக இருந்ததுக்கான ஒரு செயல்பாடுகளுக்கு உங்களுக்கான ஒரு பொசிஷன், உங்களுக்கான பதவி உயர்வு, உங்களுக்கான என்ன சொன்னால் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய துயரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகும். ஸோ நீங்கள் என்ன விஷயங்களில் இந்த ஜூலை மாதத்தில் கவனமாக இருக்கணும்னா, இந்த நண்பர்களுக்காக, இந்த உறவினர்களுக்காக ஓடோடி போய் உதவி செய்கிறீங்களே, அதில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு யாருக்கு உதவி செய்கிறோம், என்ன விஷயங்களை உதவி செய்யணுங்கிறத நீங்கள் யோசித்து நிதானமாக பண்ணிங்கன்னா அவங்களால உங்களுக்கும் பாதிப்பு கிடையாது, உங்களால் அவங்களுக்கும் பெரிய பாதிப்பு வராது. ஏன்னா நீங்கள் செஞ்சுருங்க உதவி, உங்கள் உதவி வாங்கிட்டு உங்களுக்கு தப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதில் கவனமாக இருக்கணும், வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க சிரமமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு ஜூலை மாதத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அணிவிக்க போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி பவர் உங்களுக்கு கூட போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கன்னி ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய தன்மை உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையாக கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதம், கூடுனது ஒரு 3 வருஷமாக இந்த கவலை என்னை ரொம்ப பாடாப்படுத்துது. இந்த கவலை என்னை விட்டு போயிட்டா நான் ஃபஸ்ட்டு கவலைப்படாமல் இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய கவலைகள் இந்த ஜூலை மாதத்திலிருந்து பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய, ஒரு இன்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மாதம் தொடக்கத்திலேருந்தே செயல்பட போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கஷ்டம்னு தினமும் போராடுறீங்க. ஆனால் அந்த போராடும்போது கூட உங்களால் ஒரு குணத்தை மாற்ற முடியல. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள் கஷ்டத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் மாற்ற முடியல. ஸோ இந்த கஷ்டம் உங்களை விட்டு விலகப் போகிறது. நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உறுதியாக இந்த ஜூலை மாதத்துலேருந்து உங்களுக்கு மாற்றம் கிடைக்க போகுது. வேலை சார்ந்த விஷயங்களில் வேலை பார்த்துக்கிருக்கீங்க, அங்கே பார்க்குற இடத்துல நிறைய ப்ரெஷர் இருக்குது. உங்களுடைய மேல் அதிகாரி உங்களை ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுறாங்க. உங்களுடைய அதாவது ஓனர்ஸ் நிறையா தேவையில்லாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க, மைண்ட் லெவலில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ வேலையே பார்க்காதவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டு உயிரை கொடுத்து வேலை பார்த்து உண்மையாக வேலை பார்க்குறவங்கள மதிக்கலையே,
உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கலையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருந்தால் இந்த மாதம் அது அப்படியே ரிவர்ஸில் போகுது. என்ன ரிவர்ஸ்னால், இந்த மாதத்தில் 8ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசியின் அதிபதி என்ன பண்ணுறாரு, ரிவர்ஸில் போய் 10ஆம் இடத்துல பலபடியும் போய் உட்கார்றாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தொழிலுக்கான அங்கீகாரம், வேலைக்கான அங்கீகாரம், உங்களுடைய பதவி உயர்வுக்கான அங்கீகாரங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் வலிமையாக கொடுக்கிறது என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ அதுக்கடுத்து ஒரு பெரிய பெஸ்ட்டான விஷயம், மிகப்பெரிய நல்ல மாற்றத்துக்குரிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய புதிய முயற்சிகள்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டி வச்சுருக்கீங்க. ஒரு பதட்டமும் இருக்குது, அதாவது பிளான் போட்டு வச்சிட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குது. அந்த பதட்டத்தை தவிர்த்துட்டு முன்னேற்றமான பாதையை நோக்கி போயிடலாமா, அல்லது பதட்டத்தோடு தான் இருக்கணுமா அப்படிங்கிற சிந்தனையோடு இருக்கீங்கன்னா, உறுதியாக உங்களுடைய புதிய முயற்சிக்கான திட்டங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணம். அதை பக்காவாக என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்கும் அப்படிம்போம்ல, அதே மாதிரி நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. ஆனால் இங்கே உங்கள் கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாளாக உங்களுடைய முயற்சியில் என்னென்ன தடைகள் இருந்துச்சோ அந்த தடை இப்போ குருவுடைய பார்வை மூலமாக அற்புதமாக ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுட்டு வருது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எந்த பிளான் பண்ணாலும் போடுங்க, எந்த விஷயத்துக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு திட்டங்கள் நீங்கள் போடுவது தவறல்ல. ஆனால் திரும்ப திரும்ப ஆனால் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. ஏன்னா பொதுவாகவே நீங்கள் திட்டம் விட்டுட்டு அதை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு, உங்களை என்ன, அதாவது நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ, நட்புன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லும்போது அதில் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதம் தொடக்கத்திலேருந்தே ஒரு நல்ல ஒரு மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன திட்டமிடுறதுனாலும் திட்டமிடுங்க, என்ன ஐடியானாலும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் யார்ட்டையும் சொல்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சு சக்ஸஸ் பண்ண பிறகு சொல்லுங்கள். சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் சொல்லாமல் கரெக்டாக உங்களுடைய சிந்தனைப்படி, உங்கள் மனச்சாட்சிப்படி நீங்கள் கரெக்டாக நடந்துட்டீங்கன்னா 100% உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. அந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. அதேபோல் வேலையில் இடமாற்றம் அடையணும், கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகணும்னு ஆசைப்படுற நம்முடைய கன்னிராசி அன்பர்களுக்கு உறுதியாக வேலையில் இடமாற்றம் உண்டு. இடமாற்றம் பதவி உயர்வுடன் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாற்றமாக கிரக ரீதியாக ஏற்படுது. சரியா? உங்களுக்கு பிடித்தமான பொன்பொருள் சேர்க்கை, உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு கிரக ரீதியாக உண்டு. சில கன்னிராசி அன்பர்களுக்கு தனக்கு தேவையான தங்க நகைகள் வாங்கக்கூடிய பாக்கியம், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிரகம் உங்களுக்கு அற்புதமாக வழங்குது. பொங்க சார், நானே கையில் காசு இல்லாமல் இருக்கேன், வரவுக்கும் செலவுக்கும் பற்ற மாட்டேங்கி, நான் எப்படி சார் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. பொதுவாகவே இந்த பிரபஞ்ச சக்தி கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கான ஒரு பங்கு கொடுக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கிட்டு நீங்கள் சரியான முறையில் பயணிக்கும் போது நீங்கள் தங்க நகை அடகு வச்சுருந்தீங்கனாலும் மீட்டுருவீங்க. புதிய தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் வாங்கலாம், அல்லது வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறதுக்கான பாக்கியம் கிரக ரீதியாக இருக்குது. யார் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். நீங்கள் சின்ன திரையில் இருங்க, பெரிய திரையில் இருங்க, அல்லது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சமூக வலைதளங்களில் எப்படினாலும் உங்களை நீங்கள் ட்ரெண்டிங் கொண்டு போகலாம். ஆனால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா, இப்போ அந்த அங்கீகாரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. சரியா? மற்றவர்களுக்காக வாழ்ந்து மற்றவர்களுக்காக எல்லா விஷயம் தியாகம் பண்ணி உங்களை நீங்களே தொலைத்த காலம் போதும். உங்களுக்காக வாழ்ந்து உங்களுடைய செயல்பாடு நிறைய மாற்றம் உண்டு பண்ணி உங்களை சார்ந்த உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வாழக்கூடிய இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி கன்னிராசிக்கு ஜூலை மாதத்தில் 100% உறுதிங்கிறத சொல்லலாம். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு நிதானத்தை கடைபிடித்து, மற்றவர்கள் உங்களை குறை சொன்னாலோ, மற்றவர்கள் உங்களை மிகைப்படுத்தி பேசினாலோ, அதை இரண்டையுமே முழுமையாக மனசுக்குள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய சிந்தனைப்படி கரெக்டாக செஞ்சீங்கன்னா வெற்றி என்பது உறுதி. தடுமாற்றம் இல்லாத சூழ்நிலை உண்டு. வேலையிலையும் தொழிலிலும் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. மற்றவங்க பேச்ச எக்காரணம் கொண்டும் உள்மனதோடு ஏற்றுக்கிறாமல் கொண்டு போயிட்டீங்கன்னா வெற்றி வெற்றி வெற்றி. கன்னி ராசிக்கு ஜூலை மாதத்தில்
உறுதியாக மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வேலை வைப்பீங்க. அப்படியே கொஞ்சம் உங்களை அழுத்தம் கொடுத்துக்கிட்டு வந்த உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த நபர்களுடைய சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டு உங்களுடைய வேகம் உங்களுடைய விவேகம் உங்களுடைய வெற்றிக்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. இந்த நம்ம ஏற்கனவே ஒரு குரு பயிற்சியப்போ ஒரு பாட்டு பாடியிருந்தோம். உங்களுக்கு காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணின்னு ஒரு பாடல் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே அப்படி ஜம் பண்ணி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனுடன் இணைந்த கேதுவாக செயல்பட போகிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருடைய செயல்பாடு லாபத்தை நோக்கி போகிறதுனால உங்களுடைய மாற்றங்களும் ஒரு மிகப்பெரிய லாபத்தை நோக்கி போகக்கூடிய செயல்பாடு உண்டு. கையில் காசு இல்லை அப்படிங்கிற நிலைமை என்னையை பொறுத்தளவு இந்த கோச்சார கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நிலைமை வராது. சார் கையில் காசு இல்லை சார், ஜிபேயில் காசு இருக்குது சார் அப்படிங்கிற வார்த்தையாச்சும் உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் சுக்கிர திசையில் சனி புத்தி ஓடுதோ, சனி திசையில் சுக்கிர புத்தி ஓடுதோ அவங்களாம் யோகக்காரங்கன்னு சொல்லலாம். இந்த கிரகம் கோச்சார கிரகம் என்ன பண்ணும், உங்களுக்கு மிகப்பெரிய டாப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். போராடிக்கிட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிரக ரீதியாக உண்டு பண்ண போகுதுங்கிறது தெரியும். இந்த மாதம் அப்படியே படிப்படிப்படியாக நீங்கள் ஒரு மகிழ்ச்சி அடையதை, நீங்கள் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு போராட்டத்தை விட்டு வெளியே வரதை நீங்கள் மனப்பூர்வமாக உணரக்கூடிய ஒரு செயல்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதேபோல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய குறுக்கீடு இருந்திருக்கும், நிறைய போராட்டம் இருந்திருக்கும். பொதுவாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த கணவன் மனைவி ஒற்றுமை உங்களால் வர பிரச்சனையே கிடையாது. உங்கள் கூட சார்ந்த, உங்கள் கூட பிறந்த, உங்களை பெற்றெடுத்த, அவங்கள பெற்றெடுத்த, அவங்க கூட பிறந்த உறவுகள் அல்லது இந்த நட்பு என்று சொல்லக்கூடிய சில சூழ்ச்சியாளர்களுடைய செயல்பாடு மூலமாக தான் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனையே வரும். ஸோ மேபி வந்திருக்குன்னா இனிமேல் வராது. சரியா? ஏற்கனவே வந்திருக்குன்னா அந்த நிலை மாறி உங்களுடைய உண்மையான அன்பை, உங்களுடைய உண்மையான பாசத்தை உங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க. உங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய செயல்பாடை சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ வரையும் நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்காக எவ்வளவோ இறங்கி போயிட்டீங்க. ஆனால் அவங்க இறங்கலன் அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துச்சுன்னா அந்த நிலை மாறப்போகுது. இது நான் சொன்னது 75% 80% நேர்மையான உண்மையான பாசம் வச்சு சரியான முறையில் பயணிக்கக்கூடிய துலாம் ராசிக்கு. இன்னொரு 20% துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க. உண்மையிலேயே அவங்களாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக செல்ஃபிஷாக இருந்துட்டு தன்னுடைய மனைவியை விட்டுட்டு தன்னுடைய கணவரை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு நிலைப்பாடுக்கு போய் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மீண்டும் தன்னுடைய மனைவியை பற்றி அக்கறை செலுத்தணும், தன்னுடைய கணவருக்காக அக்கறை செலுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் செயல்படுத்த முடியாது. அப்போ ஆசைப்படுகின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வச்சுருக்க உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற போது தேவையில்லாத உறவுகள் உங்களை விட்டு விலக போகிறாங்க. உண்மையான உறவை தேடி நீங்கள் போக போகிறீங்க. இதுதான் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஓகேவா? தனித்து இருந்த நீங்கள் இப்பொழுது துணையோடு இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத கிரகம் உங்களுக்கு வலிமையாக சொல்லுது. ஓகே, சரி. அதே போல் வேலைக்காக கொஞ்சம் அழுத்தம் இருக்குது, வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா வேலை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக போயிடும். கவலையை பட தேவையில்ல. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்கனவே கொடுத்து ஏமாந்துட்டு அந்த கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா சார்? நம்பி வாங்கினா சார், எவ்வளவோ அவங்க என்னை நம்பிக்கை கொடுத்து என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனாங்க, இப்போ நான் கேட்டால் என்னையவே தப்பாக பேசுகிறாங்க, ஸோ என் பணம் என்னை திரும்ப கிடச்சிருமா அப்படின்னு எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய நம்முடைய துலாம் ராசி அன்பர்களாக உங்களுக்கு உங்கள் பணம் உறுதியாக நீங்கள் உழைச்ச உழைப்பு
நீங்கள் நம்பிக்கை வச்ச எப்பொழுதுமே வீண் போகாது. உறுதியாக உங்கள் பணம் உங்கள் கைக்கு வரும். சரியா? கவலைப்பட தேவையில்லை. இந்த ஜூலை மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு மன அழுத்தம் விலகக்கூடிய, மன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, கவலைகளை மறந்து நல்ல விதமான சிந்தனைகள் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை விட வயது மூத்தவர்களிடம் விவாதங்கள் பண்ணுவதை நிறுத்த வேண்டும். ஏன்னா 11ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, உண்மையிலே பொருளாதாரத்தில் நல்லா இருப்பீங்க. அதை எக்காந்தம் கொண்டும் உங்கள் சார்ந்த உறவுகள்கிட்ட, உங்கள் சார்ந்த நட்புகளிடம் வெளிப்படையாக சொல்கிறத நிப்பாட்டுங்க. ஏன்னா கந்திருஷ்டி பற்றும். ரொம்ப கவனமாக இருங்க. ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த என்ன சொல்கிறோம், நோலக்கண்ணுன்னு சொல்லக்கூடிய சில நபர்களை பிளாக் பண்ணிவிட்டு, கைடு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டேட்டஸ் வைக்கலாம். ஸ்டேட்டஸ் வைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. உங்கள் ஸ்டேட்டஸ் உயரும். கட்டாயமாக நல்ல மாற்றம் கிரக ரீதியாக நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் கிரகம் அற்புதமாக கொடுக்குது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் அற்புதமாக வந்திருக்கிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. யார் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ, சார் வரம் தேடிக்கிருக்கேன் சார், எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், கடைசியில் அமையவே மாட்டேங்கி அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணையை நீங்கள் கண்டுபிடித்து திருமணம் முடிப்பதற்கான செயல்பாடை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. நீங்கள் தான் போய் தேடணும். அண்ணன்ட்ட சொன்னேன், அக்காட்ட சொன்னேன், மேட்ரிமோனியில் பதிஞ்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதம் உங்களுடைய டார்கெட் உங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முழு மனதோட நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியை உங்களுக்கு என்ன பண்ணுவார், உங்களுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்கிறது உண்மை. சரியா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம்தான் உங்களுடைய நிலைமையை நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க. மனசையும் சரி, உங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி. ஏன்னா மனசு ஒருநிலைப்படுத்த முடிய அளவுக்கு நிறைய டிப்ரெஷனை சந்திச்சாச்சு, நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சாச்சு, நிறைய பேர் உங்களுக்கு துரோகத்தை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்தினாங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து மாறி உங்களை கண்ட்ரோல் பண்ணி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு தன்மையை என்ன பண்ண போகிறீங்க, பக்கா பிளான் போட போகிறீங்க. அந்த பிளான் இந்த வட்டம் தான் சக்ஸஸ் ஆக போகுது. ஏற்கனவே 2 முறை 3 முறைலாம் நம்ம விருச்சிகராசி என்பவர்கள் நீங்கள் பிளான் போட்டிருப்பீங்க. அந்த பிளானை போட்டு இதுதான் பண்ணணும், இப்படி தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் யாருக்காக பிளான் போட்டிங்களோ, யாரை நம்பி நீங்கள் இருந்தீங்களோ அவர்களே சதி திட்டம் தீட்டி உங்கள் பிளானை டோட்டலாக அழிச்சுட்ருப்பாங்க. அப்போ அந்த ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்களை நீங்கள் இருந்தும் அவங்க கொடுக்கலையா? ஸோ அதனால் ஏற்பட்ட வலி வேதனை உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துலேருந்து மாறப்போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தான். விடாமுயற்சி அமோக வெற்றி. புரியுதா உங்களுக்கு? முயற்சி என்பது வெற்றியை கொடுக்கும். விடாமுயற்சி விருச்சிக ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக, ஒரு சாதனை புரியக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரகத்துடைய வலிமை சூப்பராக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களை அப்பா வழி சொத்து கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களோ, அப்பா உறவுக்கும் உங்களுக்கும், அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன டாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ, அந்த வருத்தம் விலகப்போகுது. அப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய அக்கறையை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே நிறைய பாசம் காட்டப்படுறார். அதே போல் அப்பா வழி சொத்து எவ்வளோ பெரிய வில்லங்கத்தில் இருந்தாலும் சரி, பங்காளி சண்டையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான பாகப்பிரிவினை, உங்களுக்கான அங்கீகாரம் அவங்களே திரும்ப கொடுப்பதற்கான வாய்ப்பாக இந்த மாதம் நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். சரியா? இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, காதலர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான மாதம். உண்மையான காதல் இந்த மாதம் நிறைவேறும். காதலை சொல்லுவீங்க. அதாவது மனசார உண்மையாக நீங்கள் லவ் பண்ணக்கூடிய விஷயம், அந்த லவ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. காதலில் நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிறேன் சார், என்னுடைய லவ்வர் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் எவ்வளவோ அவங்கள புரிய வச்சு ட்ரை பண்ணிட்டேன், என்ன புரிஞ்சிக்கவே முடியல
அவங்க என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க. ஸோ மன அழுத்தத்தோடு தான் இப்போ இருக்கேன். இந்த காதல் என்னை விட்டு போயிட்டால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன். நான் வந்து என்னுடைய அப்பாவை, என்னோடய அம்மாவை, என்னுடைய உறவுகளை நேசிக்கலாம்னு நினைக்கேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விருச்சிகராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்களை ஏமாற்றிய, உங்களை கஷ்டப்படுத்திய நபர் விலகுவார். உங்களை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. உங்களுடைய அம்மாவுடைய, உங்களுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் ஏற்படும், பெரிய மாற்றம் ஏற்படும். வருமானத்துக்கு இந்த வட்டம் எந்த தடையுமே கிடையாது. தொழிலில் நல்ல ஒரு லாபம் வரும், வேலையில் ஒரு உயர்வு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு போஸ்டிங் போட்டு இன்க்ரிமெண்ட் அதிகமாக தருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் அற்புதங்களை கொடுக்க போகிறது, மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம உணர முடியும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், இந்த ஜூலை மாதத்தில் பொதுவாகவே வண்டி வாகனங்களை போகும்போது கவனம் தேவை. ஏதாவது வண்டி வாகனம் வாங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு பழைய வண்டி வாகனம் வாங்க வேண்டாம். சரியா? புதிய வண்டி வாகனம் வாங்க. அதே போல் பொதுவாகவே அரசாங்கம் சார்ந்த வேலை பார்க்குற, அரசாங்கம் சார்ந்த செயல்பாடில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு ஜூலை 17 வரையும் கவனம். ஜூலை 17க்கு அப்புறம் வெற்றி. சரியா? அப்போ வண்டியில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, காரில் போகிறீங்க. ஸோ அப்படின்னா ஹெல்மெட் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், சீட் பெல்ட்டு போடுங்க, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னாடி போனவங்களாம் விட்டுருவாங்க, உங்களுக்கு மட்டும் ஃபைன் போடுவாங்க. அப்போ உங்களுக்குள்ளே என்னடா அது, என் கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேராக போகிறாங்க, எங்களை மட்டும் பிடிக்கிங்களே சார் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைப்பீங்க. ஆனால் அதுக்கான காரணம் இந்த கிரகம் உங்களுக்கு லாக் பண்ணுது. கரெக்டாக இருந்தீங்கன்னா, நல்லா யோசித்து நிதானமாக முடிவெடுத்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதத்தில் நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் உங்கள் கையிலே அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு தங்க காசு உங்கள் பையிலேங்கிற மாதிரி உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். மாற்றம் ஏற்றமும் உறுதியாக உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஒரு பலன் சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் பட்ட ஒரு கஷ்டம், மனசுக்குள்ள வலி, வேதனை, வருத்தம் எல்லாமே உங்களை விட்டு கடந்து போகுது. இந்த ஜூலை மாதத்துலேருந்து தான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய, மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஊட்டி ஆப்பிள்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே பார்த்தோன்னா ஆப்பிளை பார்த்தோன்னா அப்படியே சும்மா ஷைனிங்காக அற்புதமாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய முகத்தில் ஒரு அவ்வளோ தூரம் ஒரு தெளிச்சி நீங்களே உணர போகிறீங்க. உங்கள் ஃபேஸ் அட்ராக்ஷனே உங்களுக்கே பிடிச்சிருக்க போகுது. ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மற்றவங்க பிரச்சனையை மனசுக்குள்ளே போட்டு 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 உங்களை நீங்களே டீஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க. அதுவும் குறைந்தது என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேலை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டீங்க. கடந்த ஒரு வருட காலமாக வேலையில் நிறைய பிரச்சனை. நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ, யாருக்காக சப்போர்ட் பண்ணீங்களோ, அவங்க மூலமாகவே பல இன்னல்கள், பல கஷ்டங்கள், பல தனுசு ராசிக்காரங்களாம் வேலையை விட்டு இழக்க வேண்டிய சூழ்நிலாம் ஏற்பட்டுச்சு. ஸோ ஆனால் இந்த மாதத்தில் உங்களுடைய வீட்லேயும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், உங்களுடைய அலுவலகத்திலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்போகுது, உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கப்போகுது. அந்த அளவுக்கு கிரகங்களுடைய வலிமை உங்களுக்கு சூப்பராக இருக்குது. தேவையில்லாத உறவுகள் என்று சொல்லக்கூடிய உங்களை பாடாப்படுத்தியிருக்க நபர்கள் உங்களை விட்டு வெளியேற போகிறாங்க. உண்மையாக நீங்கள் பாசமாக அக்கறையாக எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான உறவு உங்களை நாடி வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க ஒரு பயனுள்ள விஷயங்களில் உறுதுணையாக இருந்து உங்கள் லைஃபே ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் இங்கே நம்ம எடுத்துக்கலாம். யாரெல்லாம் தனுசு ராசியில் கொஞ்சம் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்களோ, உறவுன்னு சொல்லி நம்பி, நட்பு என்று சொல்லி
அல்லது கூட வேலை பார்க்குறாங்களேன்னு சொல்லி நம்பி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி உங்களுடைய தங்க நகைகளை, உங்களுடைய பொருளாதாரத்தை விட்டு கொடுத்து அவங்கள காப்பாற்றுனீங்களா? ஸோ அந்த காப்பாற்றுனதுக்காக அவங்க நன்றி கடனாக உங்களை ஏமாற்றினாங்களா? ஏமாற்றுறது நன்றி கடனாங்க. உண்மையிலே ஏமாற்றிருக்காங்க, உங்களை புரிய வச்சுருக்காங்க. அது என்னை பொறுத்தவரை எப்போ இருந்து அதிகமாக நடந்திருக்குன்னா, நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு 2021 26 ஒரு ஃபினிஷிங்குள்ளே, கண்டிப்பாக 26 மேக்குள்ளே கட்டாயமாக ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் தங்க நகையை கொடுக்கறது, வீடு அடமானம் வச்சு கொடுக்குறது, எங்கேயாச்சும் சாட்சி கையெழுத்து போடுறது. ஸோ இதனாலேயே லாக் ஆனவங்க அதிகமான தனுசு ராசிக்காரங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து மாறி உங்களை ஏமாற்றவர்கள் உறுதியாக மனமாற்றம் பெற்று உங்களுக்கான தொகையை உங்கள் கையில் கொடுப்பாங்க. உங்களுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கிரகம் வலிமையாக கொடுக்கும். அதேபோல் காலந்தாமதம் ஏற்பட்டு வந்தாலும் இப்போ காலத்துக்கு சரியாக வருது. இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்க, அந்த வரவு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸை, பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். யார் யாரெல்லாம் குடும்ப உறவுகள் புரிந்து கொள்ளலை, வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, அதனால் வெளியே போயிட்டேன், வெளியூர் போயிட்டேன், வெளிநாடு போயிட்டேன், ஸோ எனக்கு என் குடும்பத்தோடு இணக்கமாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன்னு நினைக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு உறுதியாக குடும்ப உறவுகள் இனிமேல் உங்களை புரிஞ்சு உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய பாக்கியம். அதே போல் நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு நம்பி அக்கறை காட்டி உங்கள் மனசு உள்ளதை வெளியே சொன்னீங்க, அதனால் இப்போ பிரச்சனையை சந்திக்கிங்க. நல்ல குணம் உள்ள உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ காயப்படுத்தினாங்களே. நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்தோமே, நம்ம உறவுக்காக வாழ்ந்தோமே, நம்முடைய கணவருக்காக தன்னுடைய கணவருடைய குடும்பத்தில் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமே, நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, நமக்கு ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு இந்த கிரகங்கள் வலிமையாக கொடுக்காங்க. அப்போ நீங்கள் ப்ரஃபெக்டாக நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுது. சரி, நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, மேக்சிமம் உங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சரி, அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கட்டாயமாக கவனமாக இருக்கணும். அரசாங்க வேலை பார்த்துருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜூலை 17க்கு அப்புறம் அரசாங்க வேலையில் கவனமாக இருக்கணும். வேலையில் எக்காரணத்தை ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது. உங்களை நீங்கள் நேர்மையாக உண்மையாக கடமை தவறாமல் இருக்கக்கூடிய உங்களை ஆசை வலையில் சிக்க வச்சு ஆபத்தை கொடுத்துருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் கூட தேடி வந்தாலோ அல்லது உங்களை நாடி வந்தாலோ என்ன பண்ணணும், டெலிட் பண்ணிடுங்க, அவங்க நம்பரே டெலிட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா அவங்களால ஒரு லாக் ஏற்பட்டுரும். இதெல்லாம் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா, கரெக்டாக கவனமாக இருந்துட்டிங்கன்னா, இந்த ஜூலை மாதம் ஒரு அற்புதமான ஒரு இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் தரக்கூடிய ஒரு சூப்பரான மாதம் சொல்லி தெளிவாக சொல்லலாம். மகர ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஒரு மனசு அப்படியே ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு தொடக்கத்திலிருந்தே இருக்க போகுது. இந்த கோச்சார கிரகங்களுடைய வலிமை அப்படின்னு சொல்லுவோம். 7ஆம் இடத்துல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் கூட சுக்கிரன் 4ஆம் தேதி வரை அமர்ந்திருப்பார். அப்போ வரன் தேடிக்கிருக்கீங்க, உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேடிக்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்திலே என்ன பண்ணுது, அதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகம் உறுதி செஞ்சு தருது. அதே போல் உங்களுடைய கணவர் சரியாக வேலைக்கு போக மாட்டேங்காரு, வேலைக்கு போய் சம்பளம் கொடுக்க மாட்டேங்காரு, வேலையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை சொல்லி இடமாற்றம் ஆகிட்டே இருக்கார் அப்படின்னு வருத்தம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுடைய கணவர் சரியான வேலையில் சேர்ந்து அந்த வேலையில் ஒரு அங்கீகாரம் பெற்று ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக கிரக நிலையில் சூப்பராக இருக்குது. அதேபோல் மகர ராசி அன்பர்களுடைய மனைவி புதியதாக அரசாங்க வேலையில் சேருவது அல்லது ஏதாவது ஒரு புதிய பொறுப்பு வாங்குவது, இதெல்லாம் கிரக ரீதியாக ஏற்பட போகுதுங்கிறது உண்மை. அதாவது இவ்வளோ நாட்கள் தனித்து போராடினீங்க, உன் கூட இருந்தவங்களாம் சூழ்ச்சி பண்ணாங்க. ஆனால் இந்த வட்டம் ஒரு டீமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க,
சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எப்பொழுதுமே மகரத்துக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை கூட கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்குன்னே ஒரு டீம் இருக்கும். அதே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எங்கேருந்து தான் வருவாங்க தெரியாது, குடுன்னு ஓடி வந்து ஒட்டிக்கிடுவாங்க. ஏன்னா உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் அனுபவிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு அதை அப்படி அல்வா மாதிரி பாதியை பிச்சுட்டு போகிற மாதிரி தான் ஒரு டீம் உருவாகும். ஸோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாத்தையும் ஓப்பன் டிக்ளர் ஸ்டாப் அப்படிமோ. ஏன்னா நம்ம மகர ராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்கிறனால, ஒளிமுறை இல்லாமல் வாழ்கிறனால தான் வாழ்க்கையில் எங்கேருந்து அடிக்காங்க, எங்கேருந்து நம்மளை தட்டுறாங்க, எங்கேருந்து நம்மளை அடிக்க பிளான் போடுறாங்க, எதுவுமே புரியாத ஒரு புதிருக்குள்ளே மாட்டியிருக்க வேண்டிய சூழ்நிலை கிரக ரீதியாக ஏற்படுது. அப்போ இந்த நிலையிலிருந்து எப்போ மாறுவோம், எப்போ நமக்காக வாழ்வோம் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய வாழ்க்கை ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கான மகிழ்ச்சி, உங்களுக்கான செயல்பாடு கிரக ரீதியாக உண்டாகும். அதே போல் யாரெல்லாம் தங்க நகை அடமானம் வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் தங்கத்தை கொடுத்துட்டு ஏமாந்து அமர்ந்திருக்கீங்களோ, உங்களுடைய தங்க நகையை மீட்டுவதற்கான வாய்ப்பு, நகை அடகு மீட்டு உங்களுடைய தங்க நகையை நீங்களே கைக்குள்ளே வச்சு சந்தோஷமாக உங்களுக்கு போட்டு நீங்கள் அழகு பார்க்கக்கூடிய தன்மையில் கிரக ரீதியாக சூப்பராக இருக்கும். நம்முடைய மகர ராசி பெண்களுக்கு தனக்கு மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை, தனக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு சந்தோஷமான செயல்பாடுகள், நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுடைய மகிழ்ச்சியையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் உறுதி செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இனிமேல் வரப்போகிறாங்க. அவர்களை வரவிடாமல் தடுத்த சூழ்ச்சிகள் இங்கே என்ன பண்ண போகுது, முறியடிக்கப்படுது. சரியா? அதனால் என்னையை பொறுத்தளவு மகர ராசிக்காரங்க ஒரு மனசு ரிலாக்ஸாக இந்த மாதம் தொடக்கத்திலேருந்தே பயணிக்க போகிறீங்க. யாரெல்லாம் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இப்படி பயணம் செய்யணும்னு ரெடியாக வெயிட் பண்ணிக்கிறீங்களோ, உங்களுடைய பயணங்கள் இனிதாகும், இனிமையாகும், பொருளாதாரத்தில் வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தருணம் அற்புதமான தருணம். உங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிருப்பீங்க, நிறைய விஷயங்களை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ சரியான முறையில் உங்களுடைய இல்லற வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு மூலமாக நம்முடைய மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்டை வச்சு கிடையாது, ஒரு மன மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. சரியா? உங்கள் சுய ஜாதகம் இதுக்கு வலிமையாக இருந்தால் ட்ரீட்மெண்ட் எல்லாமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரியா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய சனி பகவானே அமர்ந்திருக்கனால உங்களுடைய முயற்சி வெற்றி அடைப்போகுது, தடையெல்லாம் நீங்க போகுது. ஆனால் நீங்கள் என்னென்னா ஐடியா கேட்குறது நிப்பாட்டணும். இது செய்ய போகிறேன், அது செய்ய போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இது செய்யவா வேண்டாமா, அந்த ஐடியாவுக்குள்ளே போகவே போகாது. மற்றவங்கள்ட்ட ஐடியா கேட்க போகவே போகாது. நீங்கள் மனசுக்கு பட்டுச்சா செஞ்சு முடிச்சுட்டு சொல்லுங்கள். சரியா? சொல்லிவிட்டு செய்யணும்னு ஆசைப்படாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. இதுதான் பெரிய விஷயம். அதே போல் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை வரலாம். டாக்குமெண்ட்னால் சொத்து வாங்கலாம், இடம் வாங்கலாம். சரியா? அல்லது ஏதாவது காரு வாங்கலாம். ஆனால் வேறு யாருக்காவது டாக்குமெண்ட்டுக்கு கையெழுத்து போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டிய ஒரு சரியான ஒரு காலகட்டம். அவசரப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா 6 மாதம் கழித்து நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ஓகேவா? இதில் நிதானமாக இருங்க. சரியா? அதே போல் பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் முழு கவனம் செலுத்துங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, என்ன தொழிலில் இருந்தாலும் சரி, சரியா? நீங்கள் என்ன பண்ணணும், முழு கவனம் செலுத்த வேண்டும். கரெக்டாக கவனம் செலுத்தி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு நவ கிரகங்களும் அற்புதமாக வழங்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கும்பராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. என்னென்ன விஷயங்கள்லாம் தடையாக இருந்துச்சோ,
யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு சிரமங்களை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த ஜூலை மாதம். எதிர்பாராத தனவரவுன்னு சொல்லுவோம், ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஓகேவா? இந்த ஜாக்பாட் எப்படி வரப்போகுதுன்னா, நீங்கள் ரொம்ப வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களா, ரொம்ப வருஷமாக எல்லா விஷயங்களும் விட்டு கொடுத்து இருந்தீங்கள்ல, அந்த ஒரு நல்ல விஷயங்களுக்கு நல்ல குணத்துக்கு உங்களுக்கு எதிர்பாராத ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. இப்போ வரையும் உடன் பிறந்த உறவுகளுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆள் கூட இல்லை, தனித்து போராடினீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்காக, உங்களுடைய நல்ல குணத்துக்காக நீங்கள் செஞ்ச உதவிகள்லாம் நன்றி மறவாமல் இந்த வட்டம் உங்களுக்கு உதவியாக இருந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பதற்கு, நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்வதற்கு கிரகங்கள் என்ன பண்ண போகிறது, அவங்க மூலமாக உங்களுக்கு பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க. அதே போல் கும்பராசி என்பர்களில் யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ, சார் குழந்தை பாக்கியம் கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படும். மகிழ்ச்சிகரமான பெண் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? அது பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா, ஸோ கும்பராசிக்காரங்களே இப்போவே கன்சியூவாக இருக்காங்கன்னா உறுதியாக பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெண் குழந்தை பெற்றெடுத்துன கட்டாயம் என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. சரியா? அந்தளவுக்கு நன்மைகள் இருக்குது. உறவுகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக பல போராட்டங்களையும் பல ஏமாற்றங்களையும் பல துரோகங்களையும் சந்தித்து வந்த நீங்கள் இனிமே உண்மையான நண்பர்கள் மூலமாக, உண்மையான நல்ல உறவுகள் மூலமாக நல்ல விதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக இருக்குது. அதே போல் இந்த ஜூலை மாதத்தில் யார் யாரெல்லாம் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசிக்காரங்க கஷ்டப்பட்டுக்கிறீங்களோ சொந்த தொழிலில், உங்களுடைய தொழிலுக்கான அங்கீகாரம் அற்புதமாக இருக்க போகுது. உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய செயல்பாடை இவ்வளவு நாட்களாக புரிந்து கொள்ளாமல், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்லாம் நல்ல விஷயம்னு ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு சிரமங்களை கொடுத்துட்டு வந்த உங்களுடைய வேலையாட்கள் இனிமேல் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம முதலாளி நல்ல முதலாளி அப்படின்னு ஒரு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பாக அவங்களும் உறுதுணையாக இருக்க போகிறாங்க. அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, கும்பம் தொல்லைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இன்பங்களை மட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதுவும் தனித்த மரமாக இருந்தவங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க, மற்றவர்கள் மூலமாக மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சியை சந்திக்க போகிறீங்க. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இங்கே ஒரு விஷயந்தான், உங்களை கஷ்டப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, உங்களை ரொம்ப டிப்ரெஷன் பண்ணாங்களே உங்கள் உறவுகள், அவங்க வந்தால் மட்டும் உள்ளே என்ட்ரி பண்ணிடாதீங்க. கட்டாயமாக உங்களை காயப்படுத்தின, உங்களை கஷ்டப்படுத்தின, உங்களை நம்ப வச்சு ஏமாத்தின உறவு தேடி வரும். அப்படி தேடி வர்றாங்க அப்படின்னா, ஒன்று அவங்க உங்களுக்கு கால் பண்ணாலோ நேரடியாக பார்க்க வந்தாலோ அந்த நேரத்தை குறித்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட்டாயமாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், நம்மளை ஜாதகம் பாருங்கள். ஸோ ப்ளஸ் உங்கள் ஜாதகம் ப்ளஸ் அந்த பிரச்சனத்தை நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து வச்சு சேரலாமா வேண்டாமா, ஏற்றுக்கலாமா வேண்டாமா, நம்பலாமா வேண்டாமாங்கிறத நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். இது யாருக்கு, அதாவது நான் சொல்லக்கூடியது யாருக்கு பொருந்ததோ அவங்களாம் கட்டாயமாக செய்யுங்க. ஏன்னா உங்களை ஏமாற்றிட்டு போன, உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்த சில சூழ்ச்சியாளர்கள் மீண்டும் மன்னிப்பு கேட்டு வருவாங்க. நீங்கள் தான் பெருந்தன்மையானவராச்சே, மிகப்பெரிய பெருந்தன்மையான பெண்ணாச்சே, என்ன பண்ணுவீங்க, சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவீங்க. ஆனால் அப்படி விட்டு தான் நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்க. ஸோ இந்த காலகட்டம் அப்படி பண்ணக்கூடாது. சரியா? அது உண்மையா இல்லை போலியா பலபடி வராங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஓகே? அப்போ
இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். அதே போல் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்க போது, காதலித்து திருமணம் முடித்தது ஏண்டா முடிச்சேன்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய மனசில் சரி இனிமேல் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஏற்றுக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக அவர்கள் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு உணர்வுபூர்வமாக மீண்டும் காதலிக்கக்கூடிய தன்மை கிரக ரீதியாக உங்களுக்கு உண்டாகப்போகுது. சரியா? நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யாருக்கா பணம் கொடுத்து உதவுறீங்கன்னா டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுத்து உதவாதீங்க. அது அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், கூட பிறந்த உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், யாரெல்லாம் இருந்துட்டு போகிறாங்க. தயவுசெய்து டாக்குமெண்ட் இல்லாமல் இது கொடுக்காதீங்க. அதே போல் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அதை ஆஃபர் தரேன், அது தரேன், இது தரேன்னு சொல்லி ஏமாத்தினாங்கன்னா தயவுசெய்து ஃபோனை கட் பண்ணிடுங்க. நம்பி ஏமாற வேண்டாம். இதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூலை மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு அற்புதமான ஒரு கலவையாக, இங்கிட்டு பொருளாதாரம், இங்கிட்டு மகிழ்ச்சி, இரண்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக உறுதியாக இருக்க போகுது. எப்படி சார் ரெண்டுமே கொடுக்க போகுது? சார் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அற்புதமாக உட்காந்துருக்கார். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதியும் 5ஓட தொடர்பு கொள்கிறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதியும் என்ன பண்ணுறாரு? 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரன் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ இவங்களாம் என்ன சார் தொடர்பு பண்ணால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரம் சார்ந்த விஷயத்தையும் சரி, மகிழ்ச்சி சார்ந்த விஷயத்திலும் சரி, சரியான ஒரு தீர்மானம் முடிவெடுக்கக்கூடிய, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். குருவுடைய அற்புதமான பார்வை மூலமாக உங்களுடைய மன அழுத்தம், மன போராட்டம், மன கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக விலகப்படும். நிறைய விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. முயற்சி எடுத்து அதுக்கான ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு செயல்பாடும் செய்கிறீங்க, முழு மனதோடு செய்கிறீங்க. ஆனால் என்னையை பொறுத்தளவு ஒரு 60% கடந்துட்டிங்கனாலே அது பெரிய விஷயம். ஏன்னா இந்த 2022 ஆரம்பத்துலேருந்து இந்த 2022 நமக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த 2022 முதல் இப்போ வரையும் கிட்டத்தட்ட ஒரு 10% மீனராசிக்காரங்க மட்டும்தான் 80% கொண்டு போயிருக்கீங்க. ஆனால் மீதி உள்ள 90% மீனராசிக்காரங்க 60 தாண்டி உங்களால் செயல்படுத்த முடியலை. உங்களுடைய அருமையை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, உங்களுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க. உங்களை எப்படி டார்கெட் பண்ணி லாக் பண்ணலாம், உங்களுக்கு என்ன விஷயத்தில் ஒரு டிஸ்டர்ப் பண்ணலாங்கிறத பக்காவாக பிளான் போட்டு உங்களை தட்டிடுறாங்க. ஸோ அப்போ இந்த நிலையில் மாறப்போகுது. உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ராசியின் அதிபதியோடைய பார்வை, உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருள் அனைத்தும் இந்த மாதம் கிடைக்குது. குடும்ப உறவுகள் புரிந்து கொள்ளன்னு சொல்லி கஷ்டப்படுறீங்கள, உங்கள் குடும்ப உறவு உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க. நீங்கள் எவ்வளவோ வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வேலை பார்த்து கூட நீ என்ன வேலை பார்த்த, இல்லை நீ என்ன செஞ்சுட்டு அந்த குடும்பத்துக்குன்னு சொல்லி உங்களை சொல்லி 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 காயப்படுத்தினாங்கள, அந்த நிலை மாறப்போகுது. நீங்கள் தான் அந்த குடும்பத்துடைய மிகப்பெரிய தூண். நீங்கள் தான் அந்த உங்கள் குடும்பத்துக்காக நிறையா உண்மையாக இருந்திருக்கீங்க, நேர்மையாக இருந்திருக்கீங்கிறத புரிய வைக்கக்கூடிய, அவங்க புரிந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த மாதம் ஜூலை மாதம் சிறப்புகளுடன் செயல்படக்கூடிய செயல்பாடு உண்டு. அதே போல் தங்க நகையை அடமானம் வச்சிட்டேன், தங்க நகையை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன், நம்பி கொடுத்தேன், ஏமாந்துட்டேன், என் தங்க நகை வந்துடுமா, தங்க நகையை அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கி நம்பி கொடுத்துட்டேன், என் நகை மீட்டப்படுமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய தங்க நகை மீட்பதற்கான வாய்ப்பும், உங்களை ஏமாற்றி வாங்கினவர்கள் அதற்கான டாக்குமெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் கிரகரீதியாக உண்டு. சார் இது தங்க நகைக்கு மட்டுமா, நான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேனே சார், என்னை உட்காந்து பேசியே என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டான் சார், உட்காந்து அழுதான் சார்,
உட்காந்து வந்து அழுதாங்க சார் அந்த பொண்ணு, நானும் நம்பி வச்சு தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய மனதில் உள்ள கவலை நீங்க போகுது. ஏன்னா பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரங்க உங்களுடைய இயல்பான ஒரு குணம் கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னால் என்னென்னா, நீங்கள் எவ்வளோதான் வலி வேதனையோடு இருந்தாலும் இந்த பக்கத்தில் இருக்கவங்க கஷ்டப்படக்கூடாது, கூட இருக்கவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காண்டி அவங்களுடைய கஷ்டத்தை என்ன பண்ணுவீங்க, சரி செஞ்சு அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பீங்க. அந்த மாற்றத்தை கொடுத்து கொடுத்து அவங்க மூலமாக உங்களுக்கு ஏமாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படித்தான் அடி மேலே அடி வாங்கினாலும் உங்களால் மாற்ற முடியல. முதல் நாள் நினைக்கிங்க, இனிமேல் வந்து நான் ஏமாற மாட்டேன், யாருக்கு உதவி செய்ய மாட்டேன், நான் எனக்காண்டி வாழ போகிறேன் அப்படின்னு முதல் நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நினச்சிட்டு தான் தூங்குறீங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு கால் வரும், அக்கா உங்கள் ஹெல்ப் தாங்க்கா வேணும், அண்ணே உங்கள் ஹெல்ப் தானே வேணும் அப்படின்னு உறவுகளை சொல்லி நட்புகளை சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க, ஒரு மாய வலையை ஒரு விரிப்பாங்க. எப்படி மீன் வந்து வலைக்குள்ளே சிக்குதோ அது மாதிரி நீங்கள் அவங்க வலைக்குள்ளே போய் சிக்கிட்டீங்கன்னா உங்களை பீஸ் பீஸாக போடுற மாதிரி உங்களை மனதளவில் அவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு அவங்க அதை பார்த்து ரசிப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. ஸோ இப்போ முடிவு எடுப்பீங்க, மாற மாட்டீங்க. தெளிவான முடிவு எடுத்து அதை செயல்படுத்தி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த ஜூலை மாதம். இப்போ இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்க போதுங்கிற உறுதி உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் மிகப்பெரிய அந்யுன்யம் உண்டு. ஆனால் அந்த மூன்றாம் நபர்களுடைய தலையில் மட்டும் தயவு செய்து யாரையும் தலைவிட விடாது. அவங்கள்ட்ட சொல்லாதீங்க, அவங்கள உள்ளே நுழைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரமாக உண்மையாக இருப்பாங்க, உங்களுடைய கணவரும் உண்மையாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நடுவில் உள்ள ஆள்களுடைய சூழ்ச்சி, அது உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், பக்கத்து வீடாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அவங்க செய்கிற சூழ்ச்சியை தான் மாட்டிக்கிறீங்க. ஸோ அதனால் அவர்களுடைய தலையீடு இல்லாமல் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதம் அப்பாடி சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் திரும்ப 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 சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சிறப்பாக இருக்க போது மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூலை மாதமாக நம்முடைய மீனராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப அக்கறை எடுத்து நீங்கள் நம்ம வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். சரியா? இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் அனைத்துமே கோச்சார கிரகங்கள் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செயல்பாடு, அதே போல் தன்மைகள். இது வந்து அப்படியே உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடுமா, அப்படியே 100% மாற்றம் வந்துடுமா? நான் சொல்லவே இல்லை. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு 20-30% கிடைக்கக்கூடிய ஒரு பூஸ்ட். பூஸ்ட்டு காப்பி குடிப்போம், அதை டீ குடிப்போம், இல்லை கூல்ட்ரிங்க் சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பூஸ்ட் எனர்ஜி. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லியிருக்கு. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற செயல்பாடு, உங்களுக்கு இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் ஓடிக்கிருக்கு, அந்த தசா புத்திநாதன் எந்த கிரகத்துடன் சேர்ந்து பயணிக்கிறான். ஸோ இதெல்லாம் வச்சு முழுமையாக பார்க்கும்போது தான் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களையும் நம்ம என்ன பண்ண முடியும், துல்லியமாக கணக்கிட முடியும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.